எப்பா சாமி யார் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக குடும்ப அரசியல் செய்து வரும் நம்ம கலைஞர் அவர்களுடைய குடும்பம், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த குடும்ப ஆட்சிக்கு தரமான ஒரு சம்பவத்தை இந்த இளைஞர்கள் வீடியோ மூலியமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, வாங்க 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 வாங்க. இன்னும் கொஞ்சம் போயிடலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் நான் இங்க வாங்கம்மா. யோ என்னையா இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருக்க? யாரையோ கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்க? எங்களை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? யாரோவா? எங்க எல்லாமே எங்க ஃபேமிலி தாங்க. உங்க ஃபேமிலி மட்டுமே உட்கார்றதுக்கு இது என்ன உங்க வீடா? கரெக்டா கேக்குறீங்க. இதே கேள்வியா உங்க மேலிடத்துல போய் கேளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு பஸ்ஸில் நடக்கிற ஒரு சம்பவத்தை சின்னதாக சீட்டில் உட்கார்றத வச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த இளைஞர்கள். கண்டிப்பாக இந்த இளைஞர்களுடைய இந்த சிம்பிள் கான்செப்ட் இந்த அளவுக்கு நம்ம எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் இந்த குடும்ப ஆட்சியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவில் பயணிக்கும் அடிமட்ட தொண்டன் முதற்கொண்டு கவுன்சிலர் முதற்கொண்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்பயும் அதே கவுன்சிலராக தான் இருக்காங்க. இப்பயும் அதே அடிமட்ட தொண்டனாக தான் இருக்காங்க. திமுகவுக்கு போஸ்டர் அடிக்கிறவங்க இன்னும்